அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. Waning, is this entertaining? My patience is waning. Is this entertaining? எடி செருப்ப நாயே! நானு பழிக்கார மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. இந்தப்பா பூனையை கொண்டு போறேன். நீ வீட்டுல ஒரு வேலையும் பாக்குறது இல்ல. பூனையாவது குளிப்பாட்டி இருக்கலாம். பூனை குளிச்சு 3 நாள் ஆச்சு. அதான் ஆத்து கொண்டு போறேன். இவன் ஏன் இப்படி வருத்தமா போறான்? அறிவு, என்னப்பா? பூனையை குளிக்க வைக்க போறேன்னு கொண்டு போனியே, இப்ப வெறுங்கையோட வந்திருக்கிற? பூனை செத்து போச்சு. செத்து போச்சா? குளிக்க வச்சேன். குளிர்ல நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஈரமா இருந்தா நடுங்கத்தான் செய்யும். அதான் ஈரம் போறதுக்காக என்ன பண்ண? பூனையை புளிஞ்சிட்டேன். முட்டை ரொம்ப பிடிக்கும். பிடிக்கணும், வெள்ளை முட்டை ரொம்ப பிடிக்கும். சரி, உன் வாயில் மட்டும் சாப்பிடணுமா? அதெல்லாம் திங்க மாட்டேன். வாயில இருந்து மற்றெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா? இப்போ முட்டை எதுல இருந்து வருதா? சீக்கிரமா சொல்லுங்க, என்ன கேஸ்? சார், கார்த்தின்னு ஒருத்தன் என்ன காதலிச்சு கைவிட்டான் சார். அங்க பாத்துட்டு அப்படியே நம்மள பாக்குறாங்களே. கிரியாளா உடம்பு இரும்பாக்கிக்கடா. அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது. நிக்கிறீங்க, உட்காருங்க. உட்காரு செந்தில். ஒல வைக்கிறேன், சாப்பிட்டு தான் போகணும். என்னப்பா? உங்க பேர் என்ன? செந்தில். ஐ, என் பேரும் செந்தில் தான். ஏ தம்பி, உன் பேர் என்ன? சுரேஷ். கேட்டுக்கடா, ஏற்கனவே சுரேஷ்னு ஒருத்தன் இருந்திருக்கான். பெருசா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கிறல? கல்யாணத்துக்கு முன்னாடி நான் சாமி கிட்ட நல்ல பொண்ணு எனக்கு பொண்டாட்டியா வரணும்னு சொல்லிட்டு 50 காசு உண்டியில போட்டு நல்லா வேணும். அதுக்கப்புறம் தான் உன்னை கல்யாணம் பண்ணேன். அப்புறமா கேட்டேன் சாமி கிட்ட, எனக்கு எதுக்கு இவ்வளவு மனைவியா கொடுத்துருக்கீங்கன்ட்டு. 50 காசுக்கு அதான் வரும்ட்டாரு.